glad to meet you all. 2019 இந்த அக்ஷரா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன். ரொம்ப லென்த்தி ஜேர்னி தான். பட் இதுதான் எனக்கான டெஸ்டினேஷனாக இருந்திருக்குது. ஃபஸ்ட்டு நான் சக்ஸஸ் மீட்டை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு ஹானர் மீட்டாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு திங் பேரண்ட்ஸ் ஹானர் பண்ணுற மாதிரி. ஸோ இதை விட என்ன பெரிய கிஃப்ட் என்னால் அவங்களுக்கு கொடுத்துட முடியும்னு எனக்கு தெரியல. இந்த மீட்டில் வச்சு இப்படி அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அந்த மகிழ்ச்சியை கொடுக்குறது எனக்கு பெரிய ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு பெரிய கிஃப்டாக இருக்குது. இது ஒரு பெரிய சக்ஸஸாக நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஹானர். அதே திங் இது ஒரு ஃபேமிலியாக நினைக்கிறப்ப எங்கள் சார் எங்கள் இவ்வளோதான் எங்கள் மூணு பேர் சேர்ந்து எங்களை இவ்வளோதான் கொண்டு வந்துருக்கனால அவங்கள ஹானர் பண்ணணும். இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இதையும் நான் ஒரு மூமெண்ட்டாக நினைக்கிறேன். இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணதில் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அக்ஷராவில் சேரும்போது 37th எடுத்தேன். 50 பேர் தான் நாங்கள் சேர்ந்தோம். 37th எடுத்தேன். அந்த ஒரு தடவை மட்டும்தான் 37. மற்ற எல்லாமே டாப் 5 அல்லது 10 தான். அப்படி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே பிரிஜிட் மேம்லேருந்து நிறைய பேர் கூட என்ன தெரிஞ்சிருக்கேன். நிறைய பேர் பேசியிருக்கீங்க. ஆக்சுவலாக பிஜிடிஆர்பியெல்லாம் ஆரம்பிக்கிறப்ப மோட்டிவேஷனுக்கு ஆன்லைன் வீடியோஸ் போகும்போது அதுக்கு இன்ட்ரோ கொடுக்கலாம் வந்திருக்கிறேன். பட் என்னோட ஒரு மிஸ்டேக்காக தான் ப்ளஸ் என்னன்னா கன்சிஸ்டன்ட். அந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனால டிலே ஆச்சு. பட் அதே கன்சிஸ்டன்சியை இந்த யூஸ்டிஆர்பியில் கொடுத்தே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஒரு விஷயம். மற்றபடி சக்திவேல் சாரை பற்றி ஒரு விஷயம் மெயினாக சொல்லணும்னா, சாரோட ஷெடியூல் தான். சார் ஷெடியூல் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறது, அந்த ஒரு கான்ஸ்டன்டான மோட்டிவேஷன் ப்ளஸ் நம்ம எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது சிலபஸ் கவர் ஆகிற வரைக்கும் சில இடையூறுகள் வரும் பை கவர்மெண்ட் ஆர் எனிதிங். அந்த ஒவ்வொரு டைம்லேயும் சார் ஒரு வாய்ஸ் நோட் போடுவாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம் அதை கடக்கிறதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் ஒரு எலஃபண்ட் ஸ்டோரி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கால்பர் வந்தப்பெல்லாம் சார் சொல்லுவாங்க, பல போர்களை பார்த்த அந்த எலஃபண்ட் என்ன பண்ணுன்னா இருக்கும், டயர்டாக இருக்கும். பட் எப்போ அந்த போர் முழக்கம் வருதோ அப்போ அது புத்துயிர் பெற்று மீண்டும் அது வந்துடும், ஜெயிச்சிடும், அதை பீட் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். அது தேங்க்யூ சார். அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். சார் ஓடிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், பண்ணிகிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக பண்ணணும்னு சொன்னதான் ஒரு பூஸ்டப்பாக இருந்துச்சு. அமலன் சார் வெரி பர்சனல் டு மீ இன் த சென்ஸ் ஃப்ரம் த டே ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸே நான் அமலன் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். அவ்வளோ ஈஸியாக எந்த இன்ஸ்டியூட்டும் சூஸ் பண்ணிடலை. ஒரு 4-5 இன்ஸ்டியூட் போயிட்டு நம்ம அக்ஷரா பார்த்துட்டு எங்கேயுமே இதை மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணேன். ஏன்னா இங்கே தான் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுக்குறது இங்கே மட்டும்தான். ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சுவலாக திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்னால சேலம் வர்றதே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன் சேலம் போய் படிக்கிறீங்க? பொதுவாக மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி தான் போவாங்க. இல்லைனா மேபி டெல்லி கூட போய் படிப்பாங்க. பட் என்ன அப்படின்னு கேட்குறப்ப அப்போ சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். அங்கே நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்ல சிரமம். பட் இப்போ இட் இஸ் ஈஸியாக இருக்குது. அவங்க தான் ஸ்டேட் ரேங்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதாகவும் ஆயிடுச்சு. இந்த 6 இயர்ஸில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டியூட்டாகவும் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு எப்படி இந்த இன்ஸ்டியூட் தெரிஞ்சதுன்னா 2019 பிஜிடிஆர்பி முடிச்சிருக்கிறோம். கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு கொஸ்டின். எல்லாருமே வி ஆர் மோர் எக்ஸ்பெக்டிங் த கீ ஆன்சர்ஸ். கீ எதிர்பார்த்துட்டு தான் ஆக்சுவலாக வேறு இன்ஸ்டியூட்லாம் படித்த அந்த எக்ஸாம் எழுதுனேன். எல்லாரும் எதிர்பார்த்துருந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு டு ரிலீஸ் அந்த கீயை ஃபஸ்ட்டு டு ரிலீஸ் யாருன்னா அக்ஷரா இன்ஸ்டியூட்டில் தான் கீ வந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், நம்ம எவ்வளோ இன்ஸ்டியூட் தேடுறோம், பட் கீ கொடுக்குறாங்கன்னா ஸோ தே ஒர்க் வெல். அதனால தான் அந்த கீ வந்திருக்குது. மற்ற இன்ஸ்டியூட்லேருந்து வெளியிடலை, பட் இவங்க ஃபஸ்ட்டாக வெளியிட்டாங்க. ஸோ அப்போ தான் அக்ஷரா எங்கே இருக்குது, நம்ம என்ன பண்ணலான்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம். சேலம் ஒரு ரவுண்ட் அடித்தோம். எங்கள் இன்ஸ்டியூட்லாம் இருக்குன்னு போய் பார்த்ததுல அது ஒரு பொண்ணான வாய்ப்பாக டெமோவில் அமலன் சார் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோம். ஸோ படித்தா இங்கே தான் படிக்கணும், இதுதான் நமக்கான இடம், நம்ம இதுதான் நம்மளை கை தூக்கி விட வேண்டிய இடம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி. பட் நம்ம என்னோட அந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனால தான் லேட் ஆச்சு. பட் அதை நான் புரிஞ்சுக்கிட்டு கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணேன். இப்போ இன்றைக்கி இங்கே இருக்கிறேன், ஷேர் பண்ணுறீங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ அமலன் சார். அது மாதிரி செகண்ட் தேர்டு இந்த மாதிரி ஸ்லிப் டெஸ்ட் வர்றப்பவே சார் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. நீங்கள் மார்க் தாண்டி சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, பரவாயில்ல, நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, இதெல்லாம் சொன்னாங்க. எப்படி எக்ஸாம் மார்க் கூடுது குறையுது இன்னும் சார் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இன்றைக்கும் அதை நினைக்கிறேன், என்றைக்கும் நினைப்பேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி விவேகானந்தன் சார் இது மாதிரி 2-3 எக்ஸாம்ஸ் ஃபாலோ பண்ணுறப்ப ஒரு எக்ஸாம்ஸில் நான் சார் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கட்டும், ஃபினான்ஷியலி ஹெல்ப் வெல். நான் அட்மிஷன் போட்டேன், சார் எனக்கு அட்மிஷன் போட்டுட்டு ஐ நோ அபவுட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் லேட்டாக அதை ரீபே பண்ணேன், அதை ஃபாலோ பண்ணேன். அது நான் உண்மையிலே மெமரபிள். 3 பேரையுமே நான் இது ஒரு மெமரபிள் மீட்டாக நினைக்கிறேன், இந்த சக்ஸஸ் மீட்டை. ஏன்னா பேரண்ட்ஸையும் ஆனர் பண்ணியாச்சு, ப்ரொஃபஸர்ஸையும் ஆனர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அக்ஷரா பற்றி இப்போ சொல்கிறப்ப யார் கேட்டாலும் நீங்கள் அக்ஷராயா படிச்சிங்கன்னு கேட்குறாங்க. இப்போ தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டின் வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் மேஜர் தானே நீங்கள், எங்கே படிச்சிங்க, எந்த கோச்சிங்கில் படிச்சிங்க, அக்ஷரான்றப்ப முன்னாடி சொல்கிறப்ப அது கொஞ்சம் ஃபெமிலியர் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ கேட்குறப்ப சார் இந்த 56 கேண்டிடேட் மட்டும் இல்லை சார், அந்த அரௌண்ட் 300 செலக்ட் ஆகிருக்கிறோம்.
அந்த 56 மட்டும் இல்லை, கண்ணுக்கு தெரியாத ஏகப்பட்ட பேர் அக்ஷராலேருந்து போனவங்க தான். என்ன ஒரே விஷயம், அவங்க கூட 2 இன்ஸ்டியூட் மெட்டீரியல் படிச்சிருக்காங்க. நாங்கள் புரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சது, செலக்ட் ஆனவங்க வேறு அகாடமிஸில் இருந்தாலும் கூட அவங்க அக்ஷரா மெட்டீரியல் வச்சிருக்கிறாங்க. ஸோ இன்டைரக்ட்லி ஆல்சோ யூ ஹெல்ப் தெம் ஆல்சோ. உண்மையிலே அது பெருமைக்குரிய விஷயம் தான். அந்த பெருமைக்குரிய ஒரு ஃபேமிலியில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கும் பெருமையாக இருக்குது. இன்னொரு இந்த ஃப்ரீக்வன்சி கால்பர் வந்து கம்மியாகுது இப்போல்லாம். அந்த ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இந்த ஒரு 5 to 10 இயர்ஸுக்குள்ளே இந்த கவர்மெண்ட் செக்டாரில் குறிப்பாக எஜுகேஷனல் சிஸ்டமில் அக்ஷரா ஃபேமிலி இருக்கும், அதுக்கு ஒரு சொசைட்டி இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். அது வந்து நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். Thank you, Ganesh Kumar sir, for sharing your inspiration story. Next up, you would like to call yes, Meena ma'am to share a few words.